ஆந்திராவில் புகழ்பெற்ற 5 பஞ்சாராம கஷேத்திரங்களை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். 5ல் 4 கஷேத்திரங்களை பற்றி பார்த்துட்டோம். அமரராமம், சோமராமம், திக்ஷாராமம், ஷீராராமம், குமாரராமம். இது குமாரராமங்கிறது 5வது கோயில் தான் குமாரராமங்கிறது. இதெல்லாமே சிவஸ்தலங்கள் தான். தாரகாசுரன் எனக்கூடிய பயங்கர கொடிய அரக்கன் சிவனிடமிருந்து சாகாவரத்தை கடுந்தவம் புரிஞ்சு சாகாவரத்தை பெறுகிறார். ஒரு லிங்கம் அவர் கொடுத்துட்றாரு. இது மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் அழிவு என்பது நிச்சயம். ஆனாலும் இந்த கழுத்தில் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஆத்ம லிங்கம் சொல்லக்கூடிய லிங்கத்தை கொடுத்து கழுத்தில் அணிய சொல்கிறாரு. இதை அணிஞ்சால் உனக்கு உயிர் கண்டம் கிடையாது, ஆனால் கழுத்தில் இது உடையாமல் பார்த்துக்க சொல்லிடுறாரு. அப்போது அவருக்கு சாகாவரம் கிடச்சிடுது. இவர் எல்லாம் இம்சை பண்ணுறதுனால விஷ்ணுகிட்ட தேவர்கள்லாம் முறையிடுறாங்க. அப்போ விஷ்ணு பரமாத்மா சொல்கிறாரு, சிவனோட சக்தி இருக்கக்கூடிய ஒரு வாழை மட்டும்தான் இவர் அழிக்க முடியும், இந்த அரக்கனை அழிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சிவன்கிட்டையும் பார்வதிகிட்டையும் இது சொல்லி அவங்களுக்கு ஒரு குமாரனை உருவாக்குறாங்க. அவர் தான் முருகபெருமான், அவர் தான் குமாரர். அப்போ அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட வேலை வச்சு அவர்கிட்ட யுத்தம் புரிஞ்சு கழுத்தில் அடிக்கிறாரு. கழுத்தில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் 5 துண்டுகளாக உடஞ்சி 5 இடங்கள் விழுகுது. திரும்ப ஒன்றா ஒட்டிக்குது. அவர் உயிர் ஒன்றா சேருது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவன் விஷ்ணுகிட்ட மறுபடியும் கேட்கும் பொழுது 5 இடங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அந்த 5 இடங்கள் பிரதிஷ்டை பண்ண இடங்களை ஒவ்வொருத்தர் இந்திரன், சந்திரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதில் முருகன் பிரதிஷ்டை பண்ண தலம் தான் இந்த சாளுக்கிய குமாரராம பீமேஸ்வரர் ஆலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சாமல்கோட்டுங்கிற ஊரில் இருக்குங்க. இது புகழ்பெற்ற பஞ்சராம கஷேத்திரம் 5வதாக இருக்கக்கூடிய கஷேத்திரம் தான் இந்த குமார சுவாமி கோயிலுங்க. ரொம்ப அற்புதமான தலங்க, பழமையான கோயில். இங்கே விசேஷ நாட்கள் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி, பிரதோஷ வழிபாடு ரொம்ப இதாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்றைக்கி பயங்கர விசேஷமாக இருக்குங்க. இந்த கோயில் திறக்கிற நேரம் காலை 8 மணிலேருந்து மதியம் 12 போல். 12 மணிக்கு விட்டிங்கன்னா இப்போ 4 மணி வரைக்கும் கோயில் திறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறப்பாங்க. இதோட லிங்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்படிக லிங்கம், சூப்பராக அருமையான ஸ்படிக லிங்கத்தில் உருவாக்கியிருக்காங்க. நேரம் கிடச்சி இந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. சிவாய நமக. நன்றி, வணக்கம்.